என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 19. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அன்று கிடைத்த வாய்ப்பை போன்று ஒரு வாய்ப்புக்காக பாக்யராஜ் காத்திருந்தாலும் மீண்டும் அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு அமையவில்லை. ஏன் அதிகம் கால்வலி என்று கூறி தைலம் போட்டுவிடு என்று கூட ரத்தினா அம்மா இப்போது கூறுவதில்லை. அந்த சுகத்தை மனம் நாடுவதையும் அவர் தவிர்க்க ஆரம்பித்திருந்தார். எப்போதும் கோயில் பஜனை என்று இருக்க ஆரம்பித்துவிட ருசி கண்ட பூனையான பாக்யராஜ் ஒரு வாய்ப்புக்காக அவரையே சுற்றி வந்து கொண்டிருந்தான். ரத்தினாவும் மெல்ல வளர ஆரம்பித்திருக்க இப்போது பாக்யராஜின் கழுகு கண்கள் அவளையும் வட்டமிட ஆரம்பித்து விட்டது. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் அவளை கட்டி தழுவி நெற்றியில் வாஞ்சையோடு முத்தமிடுவது போல் தாயன்பின் மறைவில் அவனது லீலைகளை அவளிடமும் காட்ட ஆரம்பித்தான். முதலில் அவளுக்கு அதில் தவறொன்றும் தெரியவில்லை, பாசம் என்று நினைத்தாள். ஆனால் பெரியவள் ஆக ஆக அவனது தீண்டலில் ஒரு வித்தியாசத்தை அவள் உடல் உணர ஆரம்பித்தது. அதில் தாய்ப்பாசம் அல்ல, ஒரு ஆணின் காமத்தை அவள் உடலும் மனமும் உணர ஆரம்பித்த பிறகு பாக்யராஜ் அருகில் வரும்போது அவன் கையில் சிக்காமல் நழுவி செல்லும் ரத்தினா, இவங்க என்ன ஆம்பளையா இல்ல லெஸ்பியனா என்று சந்தேகிக்க ஆரம்பித்திருந்தாள். ஆனால் இதை பற்றி அவள் வைராவிடமோ மாணிக்காவிடமோ சுகன்யாவிடமோ கூறவில்லை. ஏதோ தன் சந்தேகம் என்று அதை தன் மனதிலேயே பூட்டி வைத்துக் கொண்டாள். பாக்யராஜ் தன் மகள் கவிதாவை தவிர ஊரில் உள்ள அனைத்து பெண்களையும் தவறாகவே பார்த்தான். அந்த பார்வை தன் மகள் மீதும் விழுந்துவிடக் கூடாது என்று கவிதா 5ஆம் வகுப்பை தாண்டிய பிறகு அவளை சென்னைக்கு அழைத்து சென்று ஒரு பள்ளியில் சேர்த்து விட்டவன் விடுதியிலேயே அவளை தங்க வைத்து விட்டான். அது அவனது லீலைகளுக்கு வசதியாகிவிட்டது. ரவிக்கை தைக்க வரும் பெண்களில் சிலரிடம் அவன் வரம்பு மீறியும் நடந்து கொண்டான். அதற்காக அவன் திருமணமான பெண்களையே தேர்வு செய்வான். ஜூஸ் கொடுப்பவன் மயக்க மாத்திரையையும் அதில் கலந்து கொடுத்து விடுவான். மயங்கி விடும் பெண்களை தன் இச்சைக்கு பயன்படுத்திக் கொள்வான். நாட்கள் வேகமாக ஓடி மறைய கவிதாவும் வளர்ந்து விட்டாள். ஒருவனை காதலித்து மணந்தவள் சிங்கப்பூர் சென்று விட்டாலும் பாக்யராஜை இப்போதும் தன்னுடன் வருமாறு அழைக்கவே செய்கிறாள். ஆனால் ஆணான தான் பெண் உருவில் இருக்கும் போது எப்படி வெளிநாடு செல்ல முடியும்? மாட்டிக்கொள்வான் அல்லவா? அதையும் தாண்டி அவனது லீலைகளுக்கு முற்றுப்புள்ளி விழுந்து விடுமே. அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலேயே அந்த அழைப்பை தவிர்த்து கொண்டே இருக்கிறான். இதோ இப்போது ரத்தினாவுக்கும் திருமணமாக போகிறது. அவளது ரவிக்கை தைக்கும் பொறுப்பும் பாக்யராஜின் கைக்கே வந்துவிட, அம்மா வேற ஏதாவது டெய்லர் கிட்ட கொடுக்கலாமே என்று ரத்தினா கூற, என்னம்மா இது, பாக்கியம்னா பார்த்து அளவா தச்சு கொடுப்பா என்று கூறி அந்த ரவிக்கையை அவனிடமே கொடுத்து விட, அவன் அளவெடுக்கும் போது அவன் குணம் அறிந்த ரத்தினா எச்சரிக்கையாகவே இருந்தாலும் அவளை தொடக்கூடாத இடங்களில் தொட்டு ரசிக்கவே செய்தான். அது அவளுக்கு அருவிருப்பாக இருந்தது. இதை யாரிடம் சொல்வது என்ற சிந்தனையிலேயே அதை ஒருவரிடமும் சொல்லாமல் மறைத்தே விட்டாள் ரத்தினா. அனைத்தும் நன்றாகவே பாக்யராஜுக்கு சாதகமாகவே நடந்தேறிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது பாக்யராஜ் தான் மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் சிக்கியிருந்தான். அதற்கு காரணம் ரத்தினாதான். அவளது ரவிக்கையை தைக்க ஆரம்பித்த பிறகு அளவு எடுப்பதற்கு என்றும் ரவிக்கையை போட்டு பார்க்கவும் பல முறை அவளை தன் வீட்டிற்கு அழைத்த பாக்யராஜ் அவளை ஒரு முறை கட்டி அணைக்க முயன்ற போது, நீங்க என்ன ஆம்பளையா, ஏன் தேவையில்லாம இப்படி கட்டி பிடிக்கிறீங்க என்று கோபமாக கேட்டே விட்டாள் ரத்தினா. அன்று ரத்தினாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்து விட்டது என்று பாக்யராஜுக்கு தோன்றியது. இவளால் தனக்கு ஆபத்து நேரும் என்று அவன் மூளை அவனுக்கு உணர்த்த, இவளை எப்படியும் தன் இச்சைக்கு இணங்க வைத்து அதை புகைப்படமாகவோ வீடியோவாகவோ எடுத்து வைத்து இவளை மிரட்டி தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையும் பாக்யராஜின் மனதில் எழுந்தது. அவன் அதற்கான ஒரு தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அப்படிதான் இன்று காலை ரத்தினா வீட்டிற்கு வந்தவன், ரத்தினா சாயந்தரம் நீ ரவிக்கை போட்டு பாக்குறதுக்காக என் வீட்டுக்கு வந்துடு என்று கூறி சென்றான். சரி என்று மனமில்லா மனமோடுதான் ரத்தினா கூறினாள். ஆனாலும் திருமண ரவிக்கை அல்லவா, போட்டு பார்த்துதானே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாலை அவனது வீட்டிற்கு செல்ல அவளும் ஒப்புக்கொண்டாள். ரத்தினாவை மாலை வீட்டிற்கு வருமாறு அவன் அழைத்து சென்றாலும் வழக்கத்திற்கு மாறாக ரத்தினா வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பாக்யராஜ் ரத்தினா அம்மா
ரத்தினா திருமணத்தை பற்றி பேச ஆரம்பித்ததும் நேரம் போனதை அறியாமல் அவரோடு அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்து விட்டான். இதற்கிடையில்தான், என்னால தெரியல, இப்ப கால ரொம்ப வலிக்குது என்று ரத்தினா அம்மா கூற, இப்ப எல்லாம் பாக்கியம் மருந்து போட்டு விடுன்னு நீங்க சொல்றதே இல்லையே. ஆமா, சொல்றது இல்லதான், ஆனா இன்னைக்கு ரொம்ப கால் வலிக்குது பாக்கியம், கொஞ்சம் தைலம் போட்டு விடுறியா என்று அவர் கேட்க, அதனால என்ன, வாங்க தைலம் போட்டு விடுறேன் என்று கூறி ரத்தினா அம்மாவை அழைத்து கொண்டு அவரது அறைக்கு வந்தவன் அறைக்கதவை சாத்தி தாழிட முயல, வேண்டாம் வேண்டாம், தாப்பா எல்லாம் போட வேண்டாம், ரத்தினா வீட்டுக்கு வர்ற நேரம் ஆச்சு, என்ன காணும் மீன் அவர் ரூமுக்கு தான் தேடி வருவா என்று கூறி அவர் தடுக்க, இல்ல கால்ல மருந்து போட்டு விட வேண்டாமா, அதனால என்ன, என் பொண்ணுதான ரத்தினா, அவர் ரூமுக்குள்ள வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க வந்து தைலத்தை போட்டு விடுங்க என்று அவர் கூற, ஏமாற்றத்தோடு அவர் அருகில் வந்து அமர்ந்த பாக்கியராஜ் தைலத்தை எடுத்து அவரது காலில் பூசி தடவ ஆரம்பித்தான். இடையிடையே அவரது பாதத்தை இதமாக வருடி அவரது உணர்ச்சிகளை தூண்ட அவன் முயலும் போது, பாக்கியம் போதும் பாக்கியம் என்று கூறி ரத்தினா அம்மா தடுத்துவிட ஏமாற்றத்தோடு அவன் ஹாலில் வந்து அமர்ந்தான். அவன் பின்னாலேயே அவரும் ஹாலில் வந்து அமரும் போதுதான் பதற்றமாக வீட்டிற்குள் நுழைந்த ரத்தினா அவசரமாக அறைக்குள் சென்று மறைந்தாள். சிறிது நேரத்திலேயே அதே பதற்றத்தோடு அவள் வெளியே வர, என்ன ரத்தினா, ஏதாவது பிரச்சனையா, ஏன் பதற்றமாவே இருக்க என்று அவள் அம்மா கேட்க, பாக்கியராஜும் கேலி செய்ய எதையும் காதில் வாங்கி கொள்ளாதவள், நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று கூறி வெளியே செல்ல தயாராக அவளது தோழி சுகன்யா வந்து அவளிடம் பேசி செல்ல, பதற்றத்திலேயே இருந்தவள் வைரா வீட்டிற்கு சென்றதும் பாக்கியராஜ் விடை பெற்றுக் கொண்டான். வீட்டை எட்டியவன் வெறுமனே சாத்தி இருக்கும் வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லும் போது, பாக்கியலட்சுமிமா, ரத்தினா உங்களை தேடி வந்துட்டு போனா என்று பக்கத்து வீட்டு அம்மா கூற, ரத்தினா வந்துட்டு போனாளா? ஆமா. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா? இல்ல இல்ல, நான் கொடியில காய போட்டிருந்த துணி எடுக்கிறதுக்காக வெளியே வரும்போது ரத்தினா வீட்டுக்குள்ள இருந்து இறங்கி போறத பார்த்தேன். அவளுடைய கல்யாண ரவிக்கைய நான் தானே தைக்கிறேன், அதை போட்டு பாக்குறதுக்காக நான் வர சொன்னேன், அதுதான் வந்துட்டு போறா போல என்று கூறும்போது, அவள் ஏன் இதை பற்றி தன்னிடம் கூறவில்லை என்ற சிந்தனையிலேயே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். ஏனென்று தெரியவில்லை, அவன் கண்முன் ரத்தினா வந்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு ஏதோ தன் மீது சந்தேகம் வந்துவிட்டது என்று அவனுக்கு உறுதி. ஆனால் என்ன சந்தேகம், எப்படி அது வந்தது, அது அவனுக்கு புரியவில்லை. படுக்கைக்கு வந்த பிறகும் பாக்கியராஜ் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். இதே நேரம் வைரா வீட்டிற்கு வந்த ரத்தினா ஒருவித பதற்றத்தோடு இருக்க, ஏய் கல்யாண பொண்ணு, என்ன ஆச்சு என்று கேட்டாள் வைரா. வைரா, எனக்கு மனசே சரியில்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இனியும் இதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சா தப்பாயிடும்னு தோணுது. புரியாமல் அவளை பார்த்த வைரா, என்ன விஷயம் என்று கேட்டாள். இத சொல்றதா வேண்டாமான்னு தெரியலடி, ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரே குழப்பமாவே இருக்கு, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுடி. இருவரும் பேசிக் கொண்டிருக்க வைரா அம்மா வந்து அவர்களின் இடையில் அமர்ந்து, ரத்தினா, ரவிக்கு எல்லாம் பாக்கியம் தச்சு கொடுத்துட்டாங்களா, போட்டு பாத்தியா என்று கேட்டு பேச்சை ஆரம்பித்தார். ரத்தினா அதற்கு பதில் கூறினாலும் அவர் பேச்சை விடாமல் தொடர்ந்து கொண்டே செல்ல, ரத்தினா இறுதி வரை தான் கூற வந்ததை வைராவிடம் கூற முடியாமலே போனது. வைராவும் அம்மாவை தவிர்க்க முயன்றாள். ஆனால் அம்மா விடுவதாக இல்லை. நீ குடிகாரி, உன் கூட சேர்ந்து அவ கெட்டு போக கூடாது என்று கூறி அவளுக்கு அறிவுரைகளையும் கூற ஆரம்பித்து விட, இதற்கிடையில் ரத்தினா அம்மா 2 முறை அவளை உண்ண அழைத்தும் விட, எழுந்து கொண்ட ரத்தினா, வைரா, நாளைக்கு குளத்துல குளிக்க போலாமா என்று கேட்டாள். குளத்துல குளிக்கிறதா? ஏண்டி, உங்க கிணத்துல தண்ணி இல்லையா? இல்லன்னா இங்க வந்து குளி. தண்ணி எல்லாம் இருக்குடி, ஆனா குளத்துல குளிக்கணும் போல இருக்கு, போலாமா? போலாம், ஆனா என்னால குளிக்க முடியாது. ஏன்? அந்த 3 நாட்கள் தான். ஓ அப்படியா, அப்ப என்ன பண்றது? அது பரவாயில்ல, உனக்கு துணையா வரேன், தேங்க்ஸ் டி என்றவள் நாளை பேசலாம் என்று கஞ்சாலை செய்துவிட்டுதான் சென்றாள். பாக்கியராஜ் அவனது கதையை கூறும்போது வைராவும் அன்று ரத்தினா தன் வீட்டிற்கு வந்தும் தன்னிடம் கூற வந்ததை கூறாது திரும்பி சென்றதை நினைவு கூர்ந்தாள். பாக்கியராஜ் ரத்தினா அம்மாவிடம் தவறாக நடந்து கொண்டதை மறைத்துதான் பேசினான். ஆனால் அன்று தன்னை பாக்கியராஜ் பயன்படுத்தி கொண்டான் என்பது ரத்தினா அம்மாவுக்கு புரிந்தது. அவருக்கோ அவனை கொலை செய்யும் அளவு கோபம். தன் மகளையும் கொன்று தன்னையும் சூறையாடி இருக்கிறான்.
இவனை எப்படி விடுவது? அவர் மனம் அவனை கொல்ல துடித்தது. பாக்கியராஜோ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். மறுநாள் வழக்கம் போல் பாக்கியராஜ் தன் வேலைகளை முடித்துக் கொண்டு ரத்தினா வீட்டிற்கு வரும்போது ரத்தினா வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறாள். அவனை கண்டதும் கோபத்தில் முகம் சிவந்தவள், நீங்க என்ன திருநங்கையா இல்ல ஆம்பளையா என்று கோபமாக கேட்டாள். அது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனால் பேச முடியவில்லை. நீங்க திருநங்கையாவோ இல்ல ஆம்பளையாவோ இருந்தா கவிதா எப்படி உங்க பொண்ணா இருக்க முடியும்? அவளை எங்கேயாவது இருந்து திருடிட்டு வந்தீங்களா என்று அவள் கேட்க ஆடி போனவன் சிலையென நின்றான். நான் இதுவரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லல. உங்களை பார்க்கும்போது எனக்கு பயமா மட்டும் இல்ல, அருவெருப்பாவும் இருக்கு. இனிமே நீங்க எங்க வீட்டுக்கு வராதீங்க. எங்க அம்மா கிட்ட கூட நீங்க நேற்றுக்கு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண மாதிரி எனக்கு தோணிச்சு. அவங்க கால்வலின்னு சொல்லி எப்பவாவது உங்ககிட்ட தைலம் போட்டு கேட்பாங்க. அப்ப நீங்களும் போட்டு விடுவீங்க. அப்பெல்லாம் எனக்கு தப்பா தெரியல. ஆனா நேற்றுக்கு உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அம்மா காலை பிடிச்சு தடவி விட்டது தப்பாவே எனக்கு தெரிஞ்சது. உங்களால அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும்னு பயந்தன்னா தன்னந்தனியா எதுவும் செய்ய முடியாதுன்னு வைராவை கூட்டிட்டு வரலான்னு வெளியே போனேன். ஆனா அதுக்குள்ள நீங்க ஏதாவது அம்மாவை பண்ணிட்டா என்ன பண்றது? திரும்பி வரும்போது அம்மாவும் நீங்களும் ஹால்ல உட்கார்ந்துருக்கீங்க. அவள் பேச பேச பாக்கியராஜுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. நீங்க ஆம்பளைன்னு எனக்கு எப்படி சந்தேகம் வந்ததுன்னு பாக்குறீங்களா? பிளவுஸ போட்டு பார்க்க வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டீங்கல்ல, உங்க வீட்டுக்கு நான் போனேன். ஆனா உங்களை காணோம். கதவு திறந்துதான் கிடந்தது. சரி, பிளவுஸையாவது எடுத்து தேடி பார்த்து போட்டு பார்க்கலான்னு ஒவ்வொரு கவரையா எடுத்து பார்த்தேன். அப்பதான் ஒரு கவர்ல உங்களுடைய உள்ளாடைகள் இருக்கிறத பார்த்தேன். ஆம்பளைங்க போடுற உள்ளாடைகள். நீங்க ஒரு ஆம்பளையா இருப்பீங்களோன்னு ஒரு சந்தேகம் என் மனசுக்குள்ள கொஞ்ச நாளாவே இருந்துட்டு இருந்தது. அத பார்க்கும்போது நீங்க ஆம்பளைன்னு உறுதியாயிடுச்சு. நீங்க ஆம்பளை தானே இல்ல திருநங்கையா? யாராவோ இருந்துட்டு போங்க. ஆனா இனிமே நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம். கோபமாக அவள் கூற, அம்மா இந்த விஷயத்த நீ வேற யார்கிட்ட எல்லாம் சொன்ன? இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லல. ஆனா கண்டிப்பா நான் இந்த விஷயத்த வைரா கிட்டையும் மாணிக்கா கிட்டையும் சொல்லதான் போறேன். அவள் கோபமாக கூற, தான் எப்படி தப்பிப்பது என்று யோசித்த பாக்கியராஜ், எங்க பாருமா, என் நிலைமை புரியாம நீ பேசிட்டு இருக்க. நான் யாரு என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சாயந்தரம் நீ கோயிலுக்கு வா, அங்க நம்ம பேசிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன காட்டி கொடுக்கணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணு. இதற்கிடையில் ரத்தினாவை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று அவன் மனதில் முடிவை செய்து விட்டான். யோசித்தவள், சரி, நீங்க யாரு என்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம இன்னைக்கு சாயந்தரம் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறமா உங்களை காட்டி கொடுக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். இன்னைக்கு மதியானத்துக்கு அப்புறமா நாங்க குளத்துல குளிக்க போவோம். குளிச்சதுக்கு அப்புறமா நான் வைராவையும் மாணிக்காவையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு கோயிலுக்கு வந்துடுறேன். நீங்களும் கோயிலுக்கு வந்துடுங்க. சரிம்மா என்றவன் வீட்டிற்குள் செல்லாமல் அப்படியே திரும்பி தன் வீட்டிற்கு வந்து விட்டான். பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.